ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன படம் மூவி ரிவ்யூல எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி வாரம் ரிலீஸ் ஆற படத்துக்கு மூவி ரிவ்யூஸ்லாம் வேணும்னு வச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வா, நிமிஷா, ரமேஷ் திலக், கிருத்விகா, சேட்டன் இந்த மாரி பல பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்த டைரக்ட் பண்ணது நெல்சன் வெங்கடேசன் அவர்கள். ஸோ இப்ப இந்த கதைக்கு வந்தோம்னா, ஒரு சைடுல ஹீரோக்கு ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கு. அவரு இதனாலேயே ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி ரொம்பவுமே மோசமான நிலைமையில இருக்காரு. அவரு அதெல்லாம் தாண்டி அடிக்ஷன் சென்டருக்குலாம் போயிட்டு, ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பொண்ணு பார்க்க வராரு. இதுவே இந்த சைடு ஹீரோயினுக்கு வந்தா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மென்டல் இல்னஸ் இருக்கு. அதனால பார்க்குற மாப்பிள்ளை யாருமே இவங்கள மேரேஜ் பண்ண சம்மதிக்கல. இந்த நிலைமையில அதர்வா, அதுக்கப்புறமா ஹீரோயின் நிமிஷா இவங்க 2 பேருக்கும் வீட்ல கல்யாணத்துக்கு பேசுறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு கட்டத்துல 2 பேரையும் ஒண்ணா புடிச்சு போய் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பொறக்குது. பட் ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிறந்த குழந்தை அவங்க குழந்தை இல்ல. அவங்க குழந்தை எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஃபேமிலில எல்லாம் என்ன நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி மென்டல் இஷ்யூஸ்லாம் இருக்கனால, இவங்களுக்கு இந்த மாரி தப்பா தோணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹீரோயின் இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இதுல அதர்வா உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியில ஹீரோயின் சொன்னது உண்மையா? இல்ல அவங்களோட மென்டல் இஷ்யூனால இப்படி நடக்குதா? அப்படிங்கிறதா இந்த படத்தோட எண்டிங்கா இருக்கு. இதுல பாசிட்டிவ்னு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்வா ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் நிமிஷா அவங்களோட கேரக்டர ரொம்பவுமே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, டைரக்டர் சைல்ட் டிராஃபிக்கிங்லாம் உண்மையிலே எப்படி நடக்குது அப்படிங்கிறத நல்லாவே ரிசர்ச் பண்ணி டீட்டெயிலிங்கா படத்துல காட்சிப்படுத்தியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு விஷுவல்ஸும் கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவுமே நீட்டா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்ஸ பத்தி சொல்லணும்னா, படத்துக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு. இந்த படத்துல ஹைலைட்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ரொம்பவுமே ஸ்பீடா போச்சு. இதனாலேயே படத்துல ரொம்ப சில இடங்கள்ல லேக் இருந்தாலுமே, அது நமக்கு பெருசா கண்ணுக்கு தெரியாது. படம் என்னதான் த்ரில்லர் ஜானர்ல போனாலும், இந்த படத்துல இந்த ஃபேமிலி டைனமிக்ஸும் ரொம்பவுமே அழகா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் ஹீரோயினுக்கு இருக்கிற பிரச்சனையை ஹீரோ எப்படி அனுசரிச்சு போறாரு, அண்ட் ஹீரோயின் எப்படி அனுசரிச்சு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவுமே சூப்பரா விஷுவல்ஸ்ல காட்டியிருந்தாங்க. அண்ட் படத்துல எமோஷன்ஸ் வச்சு ரொம்பவுமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தோட பேட்டர்னும் நம்ம இப்படிதான் இருக்கும் அப்படின்னு மைண்ட்ல ஒரு ஐடியா வச்சுட்டு போவோம். பட் அதை பிரேக் பண்ணாங்க. படத்துல சில ட்விஸ்ட்டுகளும் ரொம்பவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அதர்வாக்கு ஒரு நல்ல படமா இந்த படம் இருக்கு. அண்ட் இவங்க 2 பேரும் பேருமே ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு. இந்த படத்தோட ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் ஸ்லோவாவே போச்சு. அதுக்கு காரணம் இந்த படத்துல இருக்க கேரக்டர்லாம் ரிவீல் பண்றதுக்கான டைம் எடுத்துக்கிட்டது தான். ஆனா இருந்தாலுமே டைரக்டர் அதுக்கப்புறமா சஸ்பென்ஸ சூப்பரா கிளைமாக்ஸ் வரையுமே கொண்டு போயிருந்தாரு. அண்ட் ஜிப்ரான் அவர்கள் மியூசிக்கும் அதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த படத்துல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஒரு கதையை நோக்கி போகாம அப்பப்ப மத்த கதைகளுமே தொட்டுட்டு வரும். பட் அது படத்துக்கு தேவையில்லாத இல்லாம அது படத்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது கதையோட கனெக்டிங் பாயிண்ட்ட ரொம்பவுமே நல்லா கனெக்ட் பண்ணுச்சு. அண்ட் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் வில்லனுக்கும் இருக்கு. அண்ட் அவரோட டயலாக்ஸுமே ரொம்பவுமே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த படம் அதர்வாக்கு தான் எப்பயும் பண்ற யூசுவல் ஜானர்ல இல்லாம கொஞ்சம் வேற மாரி இருக்கும். ஸோ அதையுமே அவரு நல்லா ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் என்னதான் இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருந்தாலுமே, இந்த படத்துல ஃபேமிலி ஆடியன்ஸ கவர் பண்ற மாரியும் சீன்ஸ் இருக்கும். இந்த படம் யுஏ சர்டிஃபைடு தான். அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ கூட்டு போய் படம் பார்க்கலாம். அவங்களுக்கும் இந்த படம் ரொம்பவுமே பிடிக்கிற அளவுக்கு தான் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரி வைஸா பார்த்தீங்கனாலும், இந்த ஸ்டோரி ரொம்பவுமே கிரிப்பிங்கா போகும். டைரக்டர் ஒரு நல்ல சீட்டச் த்ரில்லர இந்த ஸ்டோரியில பிரசன்ட் பண்ணியிருக்காரு. டீட்டெயிலிங்கும் படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு பேருக்கு இல்லாம உண்மையிலேயே அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துல ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆடியன்ஸ கிளைமேக்ஸ் வரையுமே கெஸ்ஸிங்ல தான் விட்டுருந்தாரு டைரக்டர். இந்த படத்துல அதர்வானுக்கு அப்புறமா ஹீரோயின் மட்டும் இல்லாம மத்த கேரக்டர்ஸுமே ஒரு ஜஸ்டிஃபைங் ரோல பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரோலுமே நல்லா வெல் ரிட்டனா இருந்துச்சு. ஓவராலா படம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல த்ரில்லர் டிராமா. த்ரில்லர் ஃபேன்ஸ்க்குலாம் கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். நீங்க இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் ஒரு நல்ல இம்ப்ரஷன கொடுக்கும். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.